ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்களோட 51வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டாக நேற்று கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட பிடிஎஸும் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு அப்டேட்டை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிலம்பரசனோட பர்த்டே ஸ்பெஷலாக நேற்று வந்து தக் லைஃப், அப்புறம் அவரோட 49, 50, 51 சொல்லிட்டு 4 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்பவே கவனம் பெற்ற படமாக வந்து அவரோட 51வது படம் இருக்குது. குறிப்பாக இதை வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சிலம்பரசன் வந்து இந்த படத்தில் லீட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக அந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே ஒரு பக்காவான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டராக இருந்தது. த காட் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் வேறு பண்ணியிருந்தாங்க. நம்ம சிலம்பரசனுக்கு வந்து ஒரு லவ் மூவி வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா மன்மதன், அதேமாதிரி வல்லவன், இந்த படம்லாம் வந்து அவரோட எபிக்கோட கெரியராக வந்து அமையுது. குறிப்பாக இப்போ கூட ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தெல்லாம் திருப்பி பார்ப்பாங்க. அதை விட இந்த படம் வந்து ஒரு பக்காவான படமாக ஒரு 90s அவர் எப்படி வந்து என்ஜாய் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம ஓமை கடவுளில் எப்படி வந்து அந்த கடவுள் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு கொடுப்பாரோ அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ரோலாக இருக்க போகுது. குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து அவர் ஒரு வில்லன் கலந்த ஒரு ரோலில் வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வில்லன்னாலே நம்ம எஸ்டர் வேறு லெவலில் மிரட்டிடுவார். அதனால் இந்த படம் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டாக வேறு இருக்கனால ஒரு பக்காவான படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளே பாய் மாதிரி வந்து வந்தார்னா வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீனே தெரிச்சிருந்தேன்னு நான் சொல்லணும். குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அஸ்வந்த் அவர்கள் இப்போ வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட லைனப் அதுக்குள்ளே முடிச்சிருவார். இப்போ அவர் தக்லைஃப் முடிச்சிட்டாரு. அடுத்து 49th மூவியில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. அப்புறம் அவரோட டீம் ப்ராஜெக்டான 50 அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் நடிக்க போகிறாரு. அது பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவரோட 51வது படத்தை அப்படியே சைடில் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த படத்துக்கு இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் கிரியேட் ஆயிருக்கு. குறிப்பாக இந்த பிடிஎஸ் ஸ்டில்லில் வந்து அதோட யூனிக்கான ஒரு லுக்கையும் அதே மாதிரி அவங்க அந்த படத்துக்கான எஃபர்ட்டை வந்து நிறையா போட்டிருக்காங்க. குறிப்பாக 90s எப்படி நம்ம வந்து எஸ்டிஆரை வந்து என்ஜாய் பண்ணோமோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான் இவங்களோட இந்த படத்துக்குள்ளோட முக்கியமான கடமையாக இருக்குது. அதனால் இந்த படம் வந்து நம்ம 90s எப்படி நம்ம எஸ்டிஆரை பார்த்தோமோ அந்தளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியலாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட் பிடிச்சது, இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக விட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.